அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, நமது சேனலின் 40 நாட்கள் 40 ஹதீஸ் என்ற சிறப்பான தொடரில் இன்று நாம் வெற்றிகரமாக 26வது நாளை அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் பார்க்க போகும் ஹதீஸ் நம்முடைய வாழ்க்கையின் திசையையே மாற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான அறிவுரையாகும். அல்லாவின் தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இத்தகில்லாஹ ஹைசுமா குன்தா. இதனுடைய பொருள் என்னவென்றால், நீ எந்த நிலையிலும் அல்லாவிற்கு பயப்பிடு, அதாவது இறையச்சம் கொள் என்று அர்த்தமாகும். இந்த சிறிய ஹதீஸில் எவ்வளவு பெரிய அர்த்தம் பொதிந்திருக்கிறது தெரியுமா? தக்வா அல்லது இறையச்சம் என்பது ஏதோ பயந்து நடுங்குவது மட்டுமல்ல, அது அல்லாவிடம் காட்டும் எல்லையற்ற அன்பும் மரியாதையும் கலந்த பயம். நாம் இந்த ஹதீஸிலிருந்து 3 முக்கிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, எப்பொழுதும் அல்லாவின் நினைவு. நாம் தனியாக ஒரு அறையில் இருக்கும்போது சரி, அல்லது ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கும்போது சரி, அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், நம் எண்ணங்களை அறிகிறான் என்ற தூய்மையான எண்ணத்தோடு வாழ்வது. இரண்டாவது, தீமைகளிலிருந்து பாதுகாப்பு. யாரும் பார்க்கவில்லை என்று ஒரு தப்பு செஞ்சா என்ன என்று நம் மனம் தடுமாறும் போதெல்லாம், இல்லை, என் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நம்மை நாமே தடுத்து கொள்வதுதான் உண்மையான இறையச்சம். இதுதான் நம்மை பாவங்களிலிருந்து பாதுகாக்கும் கேடயமாகும். மூன்றாவதாக, நேர்மையான வாழ்க்கை. எவர் இதயத்தில் இறையச்சம் குடிகொள்கிறதோ அவர் எப்பொழுதும் சரியான மற்றும் நீதியான பாதையில்தான் நடப்பார். மனிதர்களுக்கு நடத்தை சீராக அதுவே அடிப்படையாகும். அன்பானவர்களே, நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், வறுமையோ செழிப்போ, கவலையோ மகிழ்ச்சியோ, எல்லா காலத்திலும் அல்லாவை பயந்து அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய நல்ல முக்மீன்களாக, இறையச்சம் உடையவர்களாக வாழ அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்வதன் மூலம் நன்மைகளை அள்ளிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.